திரு நெடுஞ்செழியன் அவர்களிடம் தான் தொடங்கலாம் என்று இருந்தேன். அவருடைய இணைப்பு கிடைக்கல. மீண்டும் நெடுஞ்செழியன் இணைஞ்சிருக்கார். வருக சார். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம், நாமளே 2-3 விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். கல்வி சார்ந்து, தமிழ்நாடு சார்ந்து, தமிழ்நாடு பள்ளி கல்வி உயர்கல்வி சார்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து கல்வி சார்ந்த சர்ச்சைகளே வந்துக்கிட்டு இருக்கு. இது இயல்பாக இருக்கா, இல்லை திட்டமிட்டு இப்படி நடத்தப்படுகிறதா? இது ஒரு உதாரணமா எடுத்துக்கோம் அப்படின்னா, கல்வியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கல்வி சூழலை வந்து அதை வந்து தேவைப்படைக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணும்போது ஏன் எல்லா மதத்தோடையும் கூப்பிடக்கூடாது? ஒரு இந்து மதத்துல இருந்து, ஒரு கிறிஸ்துவ மதத்துல இருந்து, ஒரு முஸ்லீம்ல இருந்து, ஒரு சிக்கிசம்ல, ஜைனிசம்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இதே சமயத்துல இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் கூட்டிட்டு வந்து, ரெண்டாவது அவர் ஆன்மீக சொற்பொழிவுனா ஆன்மீகத்துல வந்து யார் வந்து நல்லா இருக்காங்களோ அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், யாரும் கோவப்பட மாட்டாங்க. மாணவர்களுக்கு மத்தியில வந்து கோவப்படக்கூடிய ஒரு சூழலை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இந்த வகையில் வந்து அவங்க வந்து தகுதி பொறுப்புக்கோ அவங்க வந்து இதா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வாங்கணும். ஆனா இதுல மெயினா வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து மிகவும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். கல்வியை வந்து எவ்வளவு சிதைக்க முடியும், அதாவது இன்னைக்கு வந்து பள்ளி கல்வித்துறை முதல் அவங்க 2 ஸ்பீக்கர் குறிப்பிட்ட மாதிரி அந்த தலைமை ஆசிரியை மேல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை யாரு வந்து இவரை வந்து கூட அலோவ் பண்ணாங்க? ஏன் வந்து இன்னைக்கு அசோக் நகர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல் சென்னை, தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பாக மதிக்கப்படக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியில வந்து இவங்களை இன்செர்ட் பண்ணதுக்கு யாரெல்லாம் பின்புலம் இருந்தார்கள், அவங்களோட முக்கிய காரணம் என்ன, எதற்காக வந்து இவங்க இந்த பள்ளியை வந்து தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க வேண்டியது. அதாவது இன்னைக்கு பள்ளியில வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இவரை கூட்டிட்டு வரும்போது ஏன் ஒரு பெரியாரிசம் பர்சனையும் கூட்டிட்டு வந்து 2 பேரையும் டீல் பண்ண வச்சு குழந்தைங்களுக்கு 2 மாறுபட்ட கருத்தை கொடுக்கலாமே? ஏன் ஒருமித்த கருத்தை வந்து நீங்க கொண்டு வரீங்க? இல்லை ஒரு பல்வேறு மனஸ்தாபங்களை வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாரையும் வந்து வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணலாமே? அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவும் கிடையாது. அப்ப இது யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்களை வந்து இவங்க கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி குழந்தைங்களோட மனதில் வந்து ஒரு ஆழமான ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு போறது வந்து கரெக்டானது கிடையாது, ஏற்புடையதும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரூட் காஸ் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசுன 2 ஸ்பீக்கர் சொல்லியிருந்தாங்க, அந்த ரூட் காஸ் யாரு, அவங்க எதற்காக இதை இன்செர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ஸ், அவங்க வந்து களிமண் மாதிரி அவங்க எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உருவாக்கலாம். அந்த உருவாக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைங்களுக்கு வந்து போகும்போது அது சரியான கருத்தா தவறான கருத்தான்னு குழந்தை புரிஞ்சுக்க முடியாது. உண்மையிலேயே நான் வந்து அந்த ஆசிரியரை வந்து நான் வந்து பாராட்டியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு இதில் வந்து ஒருத்தர் எது பேசினாலும் அதை எதிர்த்து பேசக்கூடிய அதில் வந்து தமிழகத்துக்குரிய அந்த பண்பையும் அவர் வந்து நிரூபித்திருக்கிறார். அவரை வந்து பாராட்டக்கூடியவர். பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது மிகுந்த வேதனையை தருகிறது. ஏன்னா குழந்தைங்க வந்து சினிமாவை பார்த்து எல்லாமே வந்து கைதட்டி ஆரவாரம் பண்ணி யாரெல்லாம் கொஞ்சம் அவங்க எல்லாம் வந்து அபிஷேக் பண்ணுற மாதிரியும் யாரெல்லாம் கருத்துக்களை கொண்டு வராங்களோ அவங்கெல்லாம் பின்னிலைக்கு தள்ளப்படுகிறாங்கிறது மிகுந்த வேதனையை தருகிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து இவர் நிச்சயமாக வந்து வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ உரிய நடவடிக்கை எடுக்கணும். அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்று கருத்து அப்படிங்கிறது ஒரு பர்சனை மட்டும் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த பள்ளியில் அனுமதித்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும். இப்போ இன்னொரு விஷயமா அதில் பார்க்க முடியும். அந்த காணொலியை 2 காணொலி அவரே வெளியிட்டிருக்காரு. மகாவிஷ்ணுவே பரம்பூர் அறக்கட்டளையுடைய இது பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. அதில் ஒரு இடத்துல நீங்கள் அவர் இந்த ஆசிரியர் வந்து வாக்குவாதம் பண்ணுறப்ப, ஆசிரியர்கிட்ட பேசுகிறப்ப, ஆசிரியரே அவர் ஒரு அவமதிக்கிற வகையில் அவர் பேசுகிறாரு. பேசிட்டு நான் சரியாக தானே சொல்கிறேன், நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் கேட்குறப்ப இந்த ஆசிரியருக்கு கிடைக்கிற வரவேற்பை விட அந்த பேச்சாளருக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அவர் வந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளே அவ்வளவு மாணவிகளையும் ஒரு தன்வசப்படுத்தினது போல் அவர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்காரு. அந்த அவர்களுக்கு படம் நடத்தின ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் பேச வந்தவருக்கு ஆதரவாக அவருடைய பதிலானது வருது. அது எப்படி சார் புரிஞ்சிக்க முடியும்? எப்படி பார்க்கலன்னா, ஆசிரியர் வந்து அந்த குழந்தைகளை வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து தவறுகளை காமிப்பாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தைகளை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு சிம்பிள் பண்ண ஒரு நல்ல ஒரு குழந்தை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல யாராவது வந்து ஒரு சினிமாக்காரோ இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சூழல்கள பேர்ல யாராவது வந்து குழந்தைங்களை என்ன எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் இருந்திருக்காரு. அப்போ வந்து குழந்தைங்களை எப்படியெல்லாம் வந்து தெரியும். இது பேச்சாளர்கள் வந்து இயற்கையாகவே நம்ம நீங்கள் அரசியல் கட்சிகளையும் பார்க்குறோம். இதில் வந்து இந்த குழந்தைங்களை வந்து ஈஸியாக வந்து தன்வசப்படுறதுங்கிறது ஈஸி. ஒரு 5 விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காத பிடித்த சினிமா
விஷயங்களை சொன்னீங்கன்னா அந்த குழந்தை ஏன்னா ஸ்டாண்ட் காமெடியாக இருந்து அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்னு கேட்கவே வேண்டாம். இந்த இடத்துல வந்து அவரை வந்து நம்ம அவரை வந்து முன்னிலை எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இவர் வந்து உண்மையிலேயே ஒரு 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 ஆன்மீகமாக பேசுகிற குழந்தைங்க நல்லது வருதுன்னா அவர் கோவமே வரக்கூடாது. அந்த கோவம் வந்தாலே அவர் அந்த பொறுப்பானவர் கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு குழந்தைங்க காணாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி வந்து சினிமா, அதாவது நம்ம இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு 90% தெரியும், 10% தான் எஜுகேஷன் கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் பேசுறது நம்புறது நம்பக்கூடாதுங்கிறத வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு கல்வி சூழல் இல்லை அப்படிங்கிறது மிகுந்த வேதனை தருகிறது. இந்த கல்வியாளர்கிட்ட மீண்டும் வந்து திரு நெடுஞ்செழியன், இப்போ பள்ளிகளில் நீதி போதனை ஒரு வகுப்பு இருக்குது. நீதி போதனை பாடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறப்ப இது போன்ற ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் என்றோ இல்லது சிகரம் தொடு என்ற பெயர்கள்லாம் வைத்துக்கொண்டு ஒரு பேச்சாளரை வெளியிலேருந்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா? இல்லை இந்த நீதி போதனை கல்வி என்பது அந்த பாட வேலையே இல்லாமல் இருக்கா நடைமுறையில்? ஏன் இப்படி வெளியிலேருந்து கொண்டு வரணும்? தேவை எங்கேருந்து ஏற்படுது? இல்லை அது வந்து மெயினாக வந்து நான் சொல்கிறது வந்து ஹெல்த்தியர் டிபேட்டாக இருக்கணும், சில்ட்ரனுக்கு வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் கல்விக்குள்ளே வரக்கூடாது. நான் தான் முதல்லேருந்தே திருப்பி சொல்கிறேன், கல்வியை தனியாக வச்சுக்கோங்க, அரசியலை தனியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வரும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். கல்வியில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய போக வேண்டியிருக்கு. இந்த கல்வியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை திணிக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு வந்து பேசிக்கலி அவங்க வந்து நிறைய வந்து குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட அவங்களோட இது வந்து ரொம்ப இதாகிடுது. ஆனால் என்னோட பாயிண்ட்ல என்ன சொல்கிறேன்னா, கல்வியை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, அரசியலை தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து ரூம் கொடுக்காதீங்க. இந்த ரூம் வந்ததுன்னா இது பின்னாடி வந்து ஒரு பெரிய வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து அதுவும் பள்ளி கல்விக்குள்ளே போகிறதுங்கிறது மிகுந்த வேதனையான விஷயம். குழந்தைங்களுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தரணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டும். சரி சார், அதே நேரத்தில் அந்த நீதி போதனை இருக்குது சார், வகுப்புகள் இன்னைக்கு நடக்குதா சார்? மாரல் எஜுகேஷன் இருக்கா இன்னைக்கு? இல்லை எந்த பள்ளியிலும் இல்லை. ஏன்னா அதை வந்து நான் வேற சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, வேற விஷயங்களுக்கு தான் பண்ணுறாங்களே ஒழிய நீதி போதனைகள்ங்கிறது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத சொல்லி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனை கொடுத்தா பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி நாட் ரிலவென்ட் டு எஜுகேஷன் சம்பந்தமாக வந்து ஒரு எப்படி ஆடியன்ஸை எப்படி பேசணும்னு தெரியாதவரெல்லாம் கொண்டு வந்தோம்னா அந்த சபை வந்து பேசிக்கலி வந்து அதனோட இதை வந்து இழக்குது, தன்மை இழக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அரசியல் வந்து வெகுவாக வருகிறது. அரசியல் பின்புலம் இல்லாமல் இவர் வந்து இங்கே உள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கல்வித்துறை எல்லாருமே வந்து இது சேர்ந்து அந்த யாரு அதுக்கு முக்கிய காரணியோ அவரை கண்டுபிடிச்சு அந்த ரூட் காசை வந்து கிளியர் பண்ணுங்கிறதா என்னோட வேண்டுகோள். தயவு செய்து கல்வியில வந்து அரசியலை கொண்டு வர வேண்டாம். அரசியல் சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வரதுன்னா எல்லா தரப்பினரையும் கொண்டு வாங்க, ஒரு ஹெல்த்தியர் டிபேட்டா கொண்டு வாங்க, எல்லா மதத்தினரையும் கொண்டு வாங்க, ஒரு ஹெல்த்தியர் டிபேட்டா கொண்டு வாங்க, இன்ஃபர்மேஷன் அப்படி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சார்பு கருத்துக்களை வந்து கொண்டு வரப்படாது என்னோட வேண்டுகோள். அதே நேரத்தில் அவர் அந்த பேச்சாளர் பேசுகின்ற பேச்சை கேட்டு மாணவிகள் அந்த அந்த அவரே வெளியிட்டிருக்க அந்த காட்சியில் தான் பார்க்க முடிகிறது. முழுமையான காட்சியை பார்க்க முடியல. எதெல்லாம் பாசிட்டிவா அதை மட்டும் தான் வெளியே கொடுக்குறாரு, எதெல்லாம் நெகட்டிவா அதை வந்து வெளியே கொடுக்கல. அவரை வச்சு நான் வந்து இது பண்ணல. அவருக்கு வந்து அந்த அந்த அவைக்குரிய அந்த தன்மையோ இல்லை அவருக்குரிய அந்த விஷயங்களோ அவருக்கு வந்து எந்த வகையிலும் வந்து அது வந்து கரெக்டாக அவர் பண்ணலைங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அவர் வந்து அன்ஃபிட் டு பேசிக்கலி ப்ரொவைட் மோட்டிவேஷனல் ஸ்பீக் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து அவருக்கு வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர் வந்து கல்வியை வந்து அவர் பற்ற கல்வியோ இல்லை அவர் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியோ அது ஏற்புடையதில்லைங்கிறத என்னோட கருத்து.